அருமையான ப்ளம் கேக்கு, நட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸு, டியூட்டி ஃப்ரூட்டி எல்லாம் போட்டு எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். கிறிஸ்மஸ்க்கு, நியூ இயருக்கு, இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதுக்கும் இந்த மாதிரி ப்ளம் கேக் செய்யலாம். வாங்க. ஸ்கொயர் சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளம் கேக் செய்கிறதுக்கு முதல்ல ஒரு 2 ஆரஞ்சு எடுத்து உரிச்சி ரெடி பண்ணிக்கலாம். இதை ஜூஸ் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். 2 ஆரஞ்சு பழத்தை ஜூஸரில் போட்டு நல்லா ஃபில்ட்ரு பண்ண மாதிரி ஜூஸ் எடுத்துக்கலாம். ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் போடுறதுக்கு நட்ஸு ரெடி பண்ணிக்கலாம். முந்திரி கொஞ்சம், பாதாம், வால்நட்டு, 2 வகை ட்ரை கிரேப்ஸும் கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டியும் எடுத்துக்கலாம். இதில் வால்நட்டு, பாதாம், முந்திரியை பொடி பொடியாக நறுக்கிக்கலாம். நட்ஸ் மட்டும் சின்ன சின்னதாக நறுக்கிட்டு இப்போ நட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸும் ஆரஞ்சும் ரெடியாக இருக்குது. இந்த ஆரஞ்சு ஜூஸில் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஊற வச்சுக்கலாம். 1 மணி நேரம் இல்லைன்னா 2 மணி நேரம் நல்லா இதில் ஊறட்டும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கேக்குக்கு நான் இப்போ நாட்டு சக்கரை தான் சேர்க்க போகிறேன். ஒரு சின்ன கப்பில் நாட்டு சக்கரை எடுத்து ட்ரையான அடிகனமான பானலியில் போட்டு அடுப்பில் மிதமான தீயில் வச்சு கைவிடாமல் கலந்து விடணும். இப்போ இது கேரமலைஸ் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி கேரமலைஸ் ஆகும். நம்ம ஒயிட் சுகர்லேயும் செய்யலாம். ஒயிட் சுகரும் இதே மாதிரி தான் ஒரு பானலியில் போட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோம்னா ப்ரௌன் கலரில் கேரமலைஸ் ஆகும். நான் நாட்டு சர்க்கரையை வச்சு செய்கிறேன். அதனால் நாட்டு சர்க்கரையை இந்த மாதிரி கலந்துக்கிட்டே இருந்தோம்னா மெதுவாக கரைஞ்சி நல்ல திக்கான கேரமலைஸ் ஆகி கிடைக்கும். அடுப்பில் கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும். தீ மிதமாக வச்சு கலந்துக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சி தீஞ்சிடும். மெதுவாக கலந்துக்கிட்டே இருந்தோம்னா நல்லா கரைஞ்சிரும். அந்த மாதிரி நல்லா கரைஞ்சி வரும்போது கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணி எடுத்து சேர்த்துக்கணும். கையில் தெறிக்காமல் மெதுவாக சேர்த்து கலந்துக்கணும். அப்போ தான் கட்டி ஆகாமல் நல்லா லிக்விடாகவே இருக்கும் இந்த கேரமலைஸான ப்ரௌன் சுகர். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மெதுவாக நல்லா கரைச்சி நல்லா திக்கான சிரப்பாக ரெடி பண்ணிக்கணும். பாருங்கள், நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ திக்காகுது. கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருந்தோன்னா நல்ல திக்கான கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இப்போ இதை கேரமலைஸ் பண்ணி நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. நான் பாதி அளவு இனிப்பு தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் டபுளாக ப்ரௌன் சுகரை சேர்த்துக்கலாம். சர்க்கரையாக இருந்தாலும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி சேர்த்து செய்யுங்க. தண்ணி மட்டும் குறைவாக சேர்த்திங்கன்னா திக்கான சிரப் கிடைக்கும். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ஆறுனதும் எப்படி இருக்குது பாருங்கள். இதை நம்ம ஒரு பக்கமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஆரஞ்சு ஜூஸில் சேர்த்த நட்ஸும் ட்ரை ஃப்ரூட்ஸும் நல்லா ஊறிடுச்சு. ஒரு பெரிய பவுல் எடுத்து அதில் ஜல்லடை கரண்டி வச்சு 1 பவுல் மைதா சேர்த்து 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்து நல்லா நைஸாக ஜலிச்சுக்கலாம். ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் நல்லா கலந்து நல்லா நைஸாக ஜலிச்சுக்கலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ வேறு ஒரு பவுல் எடுத்து அதில் வெட் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன கப்பில் 1/2 கப்பு ஸ்மெல் இல்லாத ஒரு ரீஃபைண்ட் ஆயிலும் 1/2 கப் பாலும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு விஸ்க் வச்சு ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா அடிச்சுக்கலாம். வேகமாக நல்லா அடிச்சிட்டே இருந்தோம்னா பாலும் எண்ணெயும் ஒன்றா நல்லா க்ரீம் மாதிரி மிக்ஸ் ஆகிடும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தனித்தனியாக இல்லாமல் ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம காய்ச்சி கேரமலைஸ் பண்ணி ஆற வச்சுருக்கிற நாட்டு சர்க்கரையும் இதில் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 3மே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி விஸ்கில் நல்லா கலந்துக்கலாம். இப்போ இது கூட வாசனைக்கு வெண்ணிலா எசன்ஸ் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்க்குறேன். உங்களுக்கு பிடிச்ச எசன்ஸ் வாசனையை கூட சேர்த்துக்கோங்க. இதையும் கலந்து பக்கத்தில் வச்சிடலாம். இப்போ அந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்த்தோம் இல்லையா, அதை ஒரு விஸ்க் வச்சு எல்லாமே நல்லா கலந்து இந்த கொக்கோ பவுடர்லாம் எல்லா இடத்துலையும் கலக்கிற மாதிரி நல்லா கலந்துக்கலாம். இப்போ இந்த வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆயில், பால்லாம் சேர்த்தோம் இல்லையா, அதையும் இந்த மாவு கூட சேர்த்து ஒரே பக்கமாக கலந்துக்கலாம். இது கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் கலக்கணும். ரொம்ப வேகமாக கலக்கக்கூடாது. இப்போது பக்குவமாக கலந்துக்கலாம்.
இந்த மிக்ஸை ரொம்ப வேகமாக கலக்கக்கூடாது, பக்குவமாக ஜென்டிலாக கலக்கணும். இல்லைன்னா கேக் ஹார்டாக ஆகிடும். நாட்டு சர்க்கரை சேர்த்தனால உப்பு சேர்க்கலை. நீங்கள் வெள்ளை சர்க்கரை சேர்க்குறதா இருந்தால் கொஞ்சம் உப்பு சேர்த்து கலந்துக்கோங்க. இப்போது ஆரஞ்சில் ஊற வச்சுருக்கிற நட்ஸ் எல்லாம் இது கூடயே சேர்த்துக்கலாம். நான் ஆரஞ்சு கொஞ்சம் அதிகமாக ஜூஸ் இருக்கிறனால கொஞ்சம் ஜூஸும் இந்த நட்ஸும் சேர்த்து கலந்துக்கிறேன். இப்போ இந்த விஸ்கை எடுத்துட்டு நம்ம ஒரு கரண்டி வச்சு, நல்லா ஃப்ளாட்டான கரண்டி வச்சு கலந்துக்கலாம். இந்த ஸ்பேச்சுலா வச்சு கலக்கும்போது மெதுவாக கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் ஒரே சைடு கலக்கணும். மாற்றி மாற்றி கலக்காமல் ஒரே சைடு ரொட்டேட் பண்ணி மெதுவாக கலந்துக்கணும். இப்போ மாவு திக்காக இருக்குதுன்னா இன்னும் கொஞ்சம் ஆரஞ்சு ஜூஸ் சேர்த்துக்கலாம். ஜூஸ் இல்லைன்னா கொஞ்சம் ஆயிலோ பாலோ சேர்த்து கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு பால் சேர்த்து கொஞ்சம் லூஸான மாவாக இருக்கிற மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ கேக் பேட்டர் ரெடி ஆகிடும். கொஞ்சம் ஜூஸ் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இந்த ப்ளம் கேக் செய்கிறது ரொம்ப ஈஸி தான். வீட்லேயே நம்ம விசேஷத்துக்கு செஞ்சுக்கலாம். கிறிஸ்மஸ்க்கு, நியூ இயருக்கு, இந்த மாதிரி விசேஷத்துக்கெல்லாம் நம்ம வீட்லேயே செஞ்சுக்கலாம். ஓவன் இல்லைன்னா கூட நம்ம அடுப்புலையே கனமான குக்கர் வச்சு அதுக்குள்ளே சின்ன பாத்திரத்தில் வச்சு செஞ்சிடலாம். ஈஸியான இந்த கேக் ரெசிப்பியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கேக் எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கேக் பேட்டர் இன்னும் கூட கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. இன்னும் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆரஞ்சு ஜூஸ் ஊற்றி நல்லா கலந்துக்கிறேன். இப்போ நல்லா தளன்னு கேக் பேட்டர் ரெடியாக இருக்குது. இப்போ இந்த கேக் பேட்டரை நம்ம டின்னில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கேக்கை பேக் பண்ணிடலாம். பாருங்கள், கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் கேக்கு நல்லா பொலன்னு உதிர நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ ஒரு ரவுண்ட் டின்னில் கொஞ்சம் ஆயில் தடவி மாவு டஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஒரு ரவுண்டான ஷேப்பில் ஒரு பட்டர் ஷீட் கட் பண்ணி வச்சுட்டு மேலே லைட்டாக ஆயில் தடவிட்டு இதை சுற்றியும் கேக் டின்னில் மாவு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் பேப்பரை ரவுண்டாக கட் பண்ணி சுற்றி வச்சிடலாம். இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ கேக் பேட்டரை உள்ளே சேர்த்துடலாம். மாவு டின்னில் ஃபுல்லாக சேர்த்துட்டு கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸும் நட்ஸும் டூட்டி ஃப்ரூட்டியை மேலே சேர்த்துக்கணும். எல்லா மாவையும் உள்ளே சேர்த்துட்டு கொஞ்சம் டேப் பண்ணிக்கலாம். அதில் உள்ளே இருக்கிற ஏர் பபிள்ஸ் எல்லாம் வெளியே வர மாதிரி நல்லா 2-3 முறை தட்டி டேப் பண்ணிக்கணும். நல்லா டேப் பண்ணிவிட்டு இந்த ஓவனில் வச்சு பேக் பண்ணிடலாம். முதல்ல ஓவனை ஒரு 10 நிமிஷம் 180 டிகிரி செல்சியஸில் நல்லா ஹீட் பண்ணிக்கணும். ப்ரீ ஹீட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி டேப் பண்ண கேக்கினா ஓவனில் வச்சுட்டு 180 டிகிரி செல்சியஸில் 45 நிமிஷம் நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ கேக் ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ அழகாக வெடித்து நல்லா ரெடியாக இருக்குது பாருங்கள். இப்போ ஒரு குச்சியோ கத்தியோ விட்டு உள்ளே விட்டு எடுத்தோம்னா கேக் ஒட்டாமல் வந்துச்சுன்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ கேக் டின்லேருந்து கேக்கை வெளியே எடுத்து நல்லா ஆற வைக்கலாம். இந்த பட்டர் பேப்பரை பிடிச்சி எடுத்தோம்னாலே அழகாக கேக் வெளியே வந்துடும். இப்படி ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம அந்த பட்டர் பேப்பரை எல்லாம் பிரித்து எடுத்துடலாம். சைடில் இருக்கிற பட்டர் பேப்பர்லாம் எடுத்துட்டு நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா கேக்கை கட் பண்ணலாம். கேக் நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஒரு கத்தி வச்சு பீஸாக கட் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா கேக் நல்லா பொலன்னு சாஃப்டாக கிடச்சிருக்கு பாருங்கள். இப்போ கேக்கை நல்லா துண்டாக கட் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். இந்த கேக்கை ஒரு கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா 1 வாரம் கூட நல்லா இருக்கும். பாருங்கள் கேக் எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குது. நம்ம இந்த கேக்கை எக்லெஸ் கேக்காக செஞ்சுருக்கோம். முட்டை சேர்க்காமல் நல்லா சாஃப்டான ஃப்ரூட் அண்ட் நட்ஸ் போட்டு ப்ளம் கேக் செஞ்சுருக்கோம். இந்த மாதிரி நீங்களும் நல்லா சாஃப்டான கேக் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம வி ஸ்கொயர் சேனலை இதுவரையிலும்
சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. நம்ம எக்லெஸ் ப்ளம் கேக் ரெசிபி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் தேங்க்யூ.